அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் மாதம் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது செப்டம்பர் மாதம் முடிவதற்குள் இவை அனைத்தும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே புதன் உச்ச பெயர்ச்சி, ராசியின் அதிபதியான செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய். ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் முற்பகுதியில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் மிக வலுவாக விரயத்தில் நுழைகிறார். விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் வரக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. வருமானம் உயரும், வீடு கட்டுதல், புதிதாக வீடு வாங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், சொந்த தொழில் துவங்குதல் மற்றும் நிலம், வீட்டு மனை, வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் ராசியின் நாதர் வலுவாக அமரப்போவதால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் நாதர் லாபத்தில் சஞ்சரித்து வந்த சூழலில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் நுழைந்தாலும் சுப விரயங்களை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது முதலீட்டையும் தனலாபத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடி தொழிலை முன்னின்று நடத்துவதோடு மட்டுமல்லாது சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயத்தை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் நாதர் செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சந்திரனை பொறுத்தவரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். ஆனால் அவர் உச்சம் பெறக்கூடிய வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை உண்டு. ஏனென்றால் இந்த மாதத்தில் சந்திரன் மட்டுமல்ல வித்யாகாரகரான புதனும் உச்சம் பெறுகிறார். கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதன் பிற்பகுதியில் லாபஸ்தானத்தில் நுழைந்து அங்கு உச்சம் பெறுகிறார். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் உச்சம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு லாபத்தை உயர்த்தக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேளையை வித்யாகாரகரான புதன் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மகிழ்ச்சிக்குரிய ஏராளமான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகும். தொழில் மற்றும் வியாபாரம், உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியையும் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் இந்த வேளையில் புதன் லாபத்தில் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கிடைப்பதோடு பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது. வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல்கள் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது புதிய நுட்பமான யூகமான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. புதிய வாகனம், நிலம், வீடு போன்றவை வாங்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் லாபத்தில் உச்சம் பெறும் புதனின் அமைப்பால் உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைந்து உச்சம் பெற்ற புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள், சிரமங்கள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேளையில் சுக்கிரன்
9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானமாகிய 10ல் நுழைகிறார். 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்குள் வரக்கூடிய வேளையில் தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். இந்த தருணத்தில் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத பல நல்ல நிகழ்வுகளும் சுப நிகழ்வுகளையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தொழிலில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் வந்து சேரும். புகழ்பெற்ற நபரின் சந்திப்பால் கலைத்துறையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு நுட்பமான விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று தாராளமாகவே உங்களை தேடி வருகிறது. தொழில் வியாபாரத்தில் விரிவு செய்யக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி இந்த தருணத்தில் நிறைவாகவே பெற்று தருகிறாருங்க சுக்கிரன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ல் வலம் வருவதால் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ல் வலம் வரக்கூடிய வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சனி 5ல் இருப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் சற்று கட்டுக்குள் வரும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சனி பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிழல் கிரகமான ராகு சுகஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது கர்மத்திலும் வலம் வருகிறார். கர்மஸ்தானமாகிய 10ல் கேது இருப்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பணலாபத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கேதுவின் அமைப்பு எதிர்மறையான சிந்தனையும் கற்பனையான பயம் போன்றவற்றை விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராகு சுகஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் அலைச்சல் போன்றவை ஏற்படலாம். அது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் அந்த சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் வலம் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் மிக வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வருகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு அவர் உச்சமும் பெறப்போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட பல நெருக்கடிகள் சிரமங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான். அவர் ஜென்மத்தில் இருப்பதை காட்டிலும் அஷ்டமத்தில் இருப்பது பெரிய அளவிலான நெருக்கடிகளை ஏற்படுத்தி விடாது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குருவின் அமைப்பால் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல நன்மைகளையும் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளையும் சிறப்பாக சந்திக்க முடியும். மேலும் இந்த வேளையை விருச்சிக ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உறுதியாக வந்து சேரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு